ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெயில் வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம் போதும் வதக்கி வச்சுருக்கேன் இதில். அப்புறம் காய்கறிகள் நம்மளுக்கு கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் முட்டைக்கோஸு, ஒரு 1/4 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 முட்டைக்கோஸு, ஒரு அரை தக்காளி, ஒரு கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தான் உப்பு எடுத்துருக்கேன். நான் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக போதும், ஏன்னா ஓட்ஸ் எடுக்காது அவ்வளோக்கா. இது கொஞ்சம் பிஞ்சுக்கு மேலே கொஞ்சம் கரம் மசாலா. அப்புறம் இதில் நான் இந்த கப்புக்கு ஒரு அரை கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் 1 கப்புன்னு இது மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 1 கப்புக்கு நீங்கள் ஒரு 2.5லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றணும். அப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பற்ற வச்சுக்கிறேன் அடுப்பை. ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கேன். வதக்கி வச்சுட்டு இந்த காய்கறிகள்லாம் நான் எடுத்து போட போகிறேன். காய்கறிகள் மசாலாஸ் எல்லாம் நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்தாச்சு. நல்லா அதை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் பிளாஸ்டிக்லாம் வைக்காதீங்க, உருகிடும். நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் இதில் 1க்கு ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வதங்கலைன்னா பரவாயில்ல, நம்ம இப்போ வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இதில் நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ்னால் போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் புளிப்புக்காண்டி தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது டயட் பேஷண்ட்ஸ்லாம் இது சாப்பிட்லாம். இனிப்பு சாப்பிட முடியாது சுகர் உள்ளவங்களுக்கு, ஆனால் ஓட்ஸ் சாப்பிட சொல்லியிருப்பாங்க. எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி டெய்லி போர் அடிக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டயட்டுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். இது ஓட்ஸுங்கிறது கோதுமையோட இதுதான் இது கோதுமையோட துகள் தான் இது. நம்ம கோதுமை சப்பாத்தியே ரெகுலராக கோதுமை தோசை சாப்பிடாம இப்போ ஓட்ஸ்னால் நம்ம ஸ்வீட்டாக தான் கஞ்சி செய்வாங்க வீட்டில். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கூட நீங்கள் இப்படி மசாலா செய்யாமல் சால்ட் ஆட் பண்ண இனிப்புக்கு பதிலாக தேன் ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸு, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ஓட்ஸ் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். இது கொதி வருது. ஃப்ளேமை கம்மியாக வச்சுருங்க. வச்சுட்டு ஏன்னா நான் கொஞ்சம் சட்டி கொஞ்சம் சூடாக தான் வச்சுருந்தேன், அதனால் இது நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். இதில் நீங்கள் மேலே கொரியாண்டர்ஸ் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு காரமாக கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, சோள கார்ன்ஃப்ளேக்ஸ் விற்கிது இல்லையா, அது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் எப்படி ரெடி ஆகும்னு நம்ம பார்க்கலாம். கொதி வந்துருச்சு. இதில் இப்போ இது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இந்த கொலன்னு இருக்க பாருங்கள், இப்படி கொலப்பு ஒரு 3 விட்டுக்கிட்டு வரணும். இதில் காயும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ உங்கள் ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை லஞ்சுக்கு கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் நிறைய காய்கறிகள், ட்ரை ஃப்ரூட்ஸு அதெல்லாம் போட்டு லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் மார்னிங்க்கும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.